சார் பூ போடலாம் சார். ஊத்துங்க ஊத்துங்க. திடீரென்று மேட்டூர் அணையில் களமிறங்கிய அதிகாரிகள். கையில் கொண்டு வந்து நீரினில் கலக்கிய பொருள் என்ன? பாலித்தீன் பைகளில் திறந்துவிடப்பட்டது உயிரினமா அல்லது ரசாயனமா? குழம்பி போய் பார்த்த மக்கள். ஆயிரக்கணக்கான உயிர்கள் மிதந்தது ஏன்? மேட்டூர் அணையில மீன்வளத்தை பெருக்கிறதுக்காகவும் மீனவர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காகவும் மீன்வளத்துறை சார்பா ஆண்டுக்கு 76.73 லட்சம் மீன் குஞ்சுகள் அணையில விட்டு வளர்க்க முடிவு செய்யப்படுது. இப்படி வளர்க்கப்படுற மீன்கள் உரிமம் பெற்ற மீனவர்கள் மூலமா பிடிக்கப்பட்டு மீனவர் கூட்டுறவு சங்கம் மூலம் விற்பனையும் செய்யப்படுது. இதுக்காக அரசு மீன் விதை பண்ணையில செயற்கை முறையில கருவூட்டல் செய்யப்பட்டு மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்படுது. நடப்பாண்டுல முதல் கட்டமா அணையோட நீர்த்தேக்க பகுதியான மாசிலாபாளையம் காவிரி ஆற்றுல மீன்வளத்துறை சார்பா 3.10 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டிருக்கு. இதுல ரோகு 1.72 லட்சமும் மிர்கால் 1.38 லட்சம் மீன் குஞ்சுகளும் விடப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில மீன்வளத்துறை தர்மபுரி மண்டல துணை இயக்குனர் சுப்பிரமணி, உதவி இயக்குனர் உமா கலைசெல்வி, ஆய்வாளர்கள் இப்படி பலரும் கலந்துகிட்டு இருக்காங்க. இப்படியாக திடீர்னு அதிகாரிகள் மேட்டூர் அணையில சூழ்ந்ததால பரபரப்பு காணப்பட்டிருந்தது.